Hi students, exercise 1.5 first question. Using the adjacent Venn diagram, find the following sets. இங்கே ஒரு Venn diagram கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டு வந்து செட் ஏ, செகண்ட் ரவுண்டு வந்து செட் பி, கீழே இருக்க ரவுண்டு வந்து செட் சி. நம்ம ஃபைன் பண்ணுவோம். இந்த Venn diagram பார்த்து ஒரு ஆன்சராக எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஒன் a மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா என்ன சார் அர்த்தம்னா, ஏவிலேருந்து பியை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். பி என்ற செட்டை ஃபுல்லாக மறைச்சிக்கோங்க. மீதி ஏவில் இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்சர். ஏவில் என்னென்ன வேல்யூ இருக்குது? 3, 4, 6. அது வந்து சிக்குள்ளே வரலாம். ஏன்னா சிக்குள்ளே அது இருக்குது பாருங்கள். சிக்குள்ளே என்ன இருக்குன்னா ஏவும் இருக்குது. அப்போ ஏவை ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். எது மட்டும் வராதுன்னா உங்களுக்கு பி மட்டும் வராது. அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து என்னது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஆன்சர் 3, 4, 6. இது வந்து a மைனஸ் பி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் b மைனஸ் சி. b மைனஸ் சினா பியிலேருந்து சியை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சின்ற ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் மறைச்சிக்கோங்க. சியை ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு ரிமைனிங் வந்து பியில் இருக்கிற வேல்யூ, பியில் என்னென்ன வேல்யூ இருக்குது? -1, 5, 7. நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் a டேஷ் யூனியன் b டேஷ். அதுக்கு நம்ம a டேஷ் முதல்ல கண்டுபிடிக்கலாம். a டேஷ்னால் என்ன சார்னா, ஏவை மட்டும் விட்டுட்டு மீதி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிற எல்லா வேல்யூமே ஒரு வேல்யூ விடாமல் ஏவில் இருக்க ரவுண்டில் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ ரிமைனிங் என்னென்ன வேல்யூ இருக்குது? a டேஷ் ஈக்குவல் டு 1, 2, 0. நம்ம எந்த ஆர்டர் வேணாலும் நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். 1, 2, 0, -3, 5, 7, 8. நெக்ஸ்ட் b டேஷ். பி டேஷ்னால் பி வரக்கூடாது. ஏ டேஷ்னால் ஏ ஃபுல்லாக வரக்கூடாது. பி டேஷ்னால் பி ஃபுல்லாக வரக்கூடாது. அந்த பி என்ற ரவுண்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லா வேல்யூமே. தர்ஃபோர் பி டேஷ் ஈக்குவல் டு -3, 0, 1, 2, 3, 4, 6. நம்மளுக்கு ஏ டேஷ் தெரியும், பி டேஷ் தெரியும். தேர்டு கொஸ்டின் வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். தர்ஃபோர் ஆன்சர் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதலாம். ரிப்பிட்டேஷன் இருந்தால் விட்டுடலாம். -3 ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, ஒரு ஐட்டம் எழுதுனா போதும். அப்போ ஆன்சர் -3, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது தேர்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா ஏ டேஷ்லேயும் இருக்கணும், பி டேஷ்லேயும் இருக்கணும். ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே இருக்க வேல்யூ என்னது? -3 ரெண்டுத்துலேயும் இருக்குது பாருங்கள். 0 இருக்கா? 0வும் இருக்குது. 1 இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈக்குவல் டு -3, 0, 1, 2. அண்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் பி யூனியன் சி த ஹோல் டேஷ். முதல்ல நம்ம ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது மட்டும் கண்டுபிடிப்போம். பி யூனியன் சி. பி யூனியன் சினா பிலேயும் இருக்கணும், சிலேயும் இருக்கணும். தர்ஃபோர் பிலேயும் சிலேயும் அந்த ரெண்டு ரவுண்ட்லேயும் இருக்கிறது என்னென்ன வேல்யூ? -3, -2, -1, 0, 3, 5, 7, 8. therefore டோட்டலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். B யூனியன் C the whole dash. இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது சார். B யூனியன் C the whole dash ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா U மைனஸ் B யூனியன் C. நம்மளுக்கு ரெண்டு வேல்யூமே தெரியும். யூன்றது ஃபுல்லாக எல்லா வேல்யூம் சேர்த்து தான் வந்து யூன்றது மொத்த வேல்யூ. மைனஸ்லாம் நான் லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறேன். -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது ஃபுல்லாக வேல்யூம் வந்து யூ மைனஸ் பி யூனியன் சி. நம்ம அதை கண்டுபிடிச்சிடும். பி யூனியன் சி என்னது? -3, -2, -1, 0, 3, 5, 7, 8. இப்போ மைனஸ்னால் என்ன அர்த்தம்னா, இந்த செகண்ட் டேர்மில் இருக்க ஏதாவது வேல்யூ வந்து ஃபஸ்ட்டில் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிடலாம். யூவில் இருக்கிற வேல்யூலாம் யூவில் கேன்சல் பண்ணிடணும். எது இருக்குது? செகண்ட் பி யூனியன் சியில் -3 இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டில் -3 கேன்சல் பண்ணிவிடு. -2 அடிச்சிடலாம், -1 அடிச்சிடலாம். வேறு என்ன பண்ணிடலாம்? 0வும் அடிச்சிடலாம். நீங்கள் 0 அடிச்சிடலாம். அடிக்காமல் இருக்குது 0 அடிச்சிரு. 0வும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் 3 அடிச்சிடலாம், 5 அடிச்சிடலாம், 7, 8 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து யூவில் இருக்க வேல்யூஸ் என்னென்னது? 1, 2, 4, 6. இது வந்து B யூனியன் C the whole dash. அண்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் என்னது? A மைனஸ் B யூனியன் C. B யூனியன் C ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. தர்ஃபோர் A மைனஸ் ஏவோட வேல்யூ நம்ம எழுதி வச்சுருக்கோம் பாரு. A வந்து -2, -1,
3 4 6 மைனஸ் பி யூனியன் சி நம்மளுக்கு தெரியும் -3 -2 -1 0 3 5 7 8. இப்போ இந்த ஏவில் கேன்சல் பண்ணிடலாம். பி யூனியன் சியில் இருக்க வேல்யூ ஏதாவது வந்து ஏவில் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். எதாவது இருக்குது -2 இருக்குது பாருங்கள், அடிச்சிருங்க, ஏவில் அடிச்சிருங்க. -1 இருக்குது, 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அந்த 3 வேல்யூயும் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து ஏவில் இருக்க வேல்யூ என்னென்னது 4 6. இது 6th கொஸ்டினுக்கு ஆன்சர். அண்டு இதில் இருக்க லாஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்க பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சினா பிலையும் இருக்கணும் சிலையும் இருக்கணும். நம்ம வென் டயக்ராம் கூட பார்த்து கண்டுபிடிக்கலாம். பிலையும் சிலையும் எங்கே இருக்குது, ரெண்டு காமனாக பிளேஸில் -2 8 இருக்கா, -2 8 எல்லாம் நீங்கள் செட்டு ஏ பியில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ரெண்டு காமனாக இருக்கிறது வந்து -2 8. இப்போ டோட்டலாக கண்டுபிடிக்கலாம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ -2 -1 3 4 6 மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ -2 8. இந்த செகண்ட் செட்டில் இருக்க வேல்யூ ஃபஸ்ட் செட்டில் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட் செட்டில் எது இருக்குது, செகண்ட் செட்டில் இருக்கிறது -2 மட்டும்தான் இருக்குது. அப்போ -2 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து ஏவில் இருக்க வேல்யூ எழுதணும். என்னென்னது -1 3 4 6. அப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் -1 3 4 6.